ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலே தவறியதனாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியார் போதும் கன்னியான தூய மரியாவையும் வானவர் புனிதரைகளையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம்மிடவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினில் நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானவரசரே, எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாக உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் சுமரியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பக்கத்தில் வைத்திருக்கிறவரே, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிறவரின் மாட்சியில் என்றும் இருக்கிறவர் நீரே. ஆமென். இறைவா, மனித குலத்தை படைத்த பொழுது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டும் என்று திருவிழமானீரே. திருமண உடன்படிக்கையினால் இணைக்கப்பெற இருக்கும் அடியார்கள் சத்தியரா ஜீவிகா இவர்களை அன்பின் பிணைப்பினால் ஒன்றாக இணைத்தருளும். இவ்வாறு இவர்களும் அருளால் அன்பில் வளம் பெற்று அந்த அன்புக்கு சாட்சியாய் விளங்கச் செய்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அன்பே கடவுள். கடவுள் நமக்கு இவ்வாறு அன்பு செய்தாரெனில் நாமும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். கானாவூர்ல எதுல செய்தவர்? கல்யாணத்தில்தான் செய்தவர். ஏனென்று சொன்னால் முதல் புதுமை குடும்பத்தில் திருமணத்தில் வேண்டும். கடவுளுடைய உதவி உங்களுக்கு வேண்டும். இன்றைக்கு சத்யராஜ் பெருமூச்சு விட்டுட்டு இனி எல்மோ ஃபாரூக் போல் எடுக்க வந்த இல்லை, எல்லாம் முடிச்சு வச்சுட்டார். எப்போ எடுத்தாலும் முடிச்சு வைப்பீங்களானே, புதுசு வைப்பீங்களானே, நடக்கும் தானே. சரி, இன்றைக்கு 100% தெரியும், இன்றையிலிருந்து சத்யராஜனை கோல் எடுக்க மாட்டாங்க. ஆகவே இன்றைக்கு எல்லாம் முடிஞ்சு சொல்லல, இன்றைக்குத்தான் ஸ்டார்டட். இன்றைக்கு எப்படி என்று சொன்னால், இந்த சின்ன பிள்ளைகளை கொண்டு போய் நர்சரியில் விடுற மாதிரி உங்களை கூட்டிக்கொண்டு எல்லாரும் நல்ல வடிவாக ஒழிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாட்ட மனசுக்குள்ளேயும் நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்கள வாழ்த்துறாங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிற அவங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. நாங்கள் பட்ட கஷ்டத்தை நீயும் படு, நாங்கள் பட்ட துன்பத்தை நீயும் நல்லா படு என்று இப்போ சிரிக்கிற, இதுதான் நீ சிரிக்கிற கடைசி நாள். இனி திருமணம் என்று சொன்னால் அது இலகுவானது அல்ல, ஆனால் அது நிறைவானது. நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள் உங்களை இன்னும் நெருக்கமாக கொண்டு வர வேண்டும். உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை இன்னும் நெருக்கமாக கொண்டு வர வேண்டும். அதுதான் உங்களுடைய திருமணத்தினுடைய ஒரு பெரிய ரகசியமாக இருக்கிறது. இயேசு போன அந்த திருமணத்திலே திராட்சை ரசம் தீர்ந்து போனது. திராட்சை ரசம் எதை குறித்து காட்டுகிறது என்று சொன்னால், அது மகிழ்ச்சியை குறித்து காட்டுகிறது. இந்த உலகம் தருகின்ற மகிழ்ச்சி, இன்றைக்கு காசு தருகிற மகிழ்ச்சி, கொண்டாட்டம் தருகிற மகிழ்ச்சி, அல்லது சொத்து தருகிற மகிழ்ச்சி, இவையெல்லாம் மிக விரைவாக உங்களை விட்டு போய்விடும். உங்களுடைய அன்பு மாத்திரம்தான் உங்களுக்குள்ளே என்றைக்கும் அது நிலைத்து நிற்கும். ஆகவே இன்றைய நாளில் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த அன்பை இறுதி வரைக்கும் கண்ணியமாக காப்பாற்ற வேண்டியது உங்கள் இருவருடைய பொறுப்பாக இருக்கிறது. எனவேதான் திருமணம் என்பது ஒரு துறவு. எங்களுடைய துறவை விட உங்களுடைய துறவு மிகவும் மிகவும் கஷ்டமானது. எப்படி என்று சொன்னால், இன்றையிலிருந்து சத்யராஜ், ஜீவிகா, நீங்கள் உங்களுடைய சுயநலத்துக்கு நீங்கள் இறக்க வேண்டும், அதை விட வேண்டும். இன்றையிலிருந்து நீங்கள் ஒரு ஆள் மற்றாளுக்காக வாழ வேண்டும். இன்றையிலிருந்து மற்றவருக்கு என்ன பிடிக்கும், என்னுடைய கணவனுக்கு எது கூட விருப்பம், அதை ஜீவிகா நேசிக்க தொடங்க வேண்டும். அதே போல ஜீவிகாவுக்கு என்ன கூட பிடிக்கும் என்பதை சத்தி அறிந்து சத்தி அதை நேசிக்க தொடங்க வேண்டும். கல்யாணம் முடிக்கணுங்க வேறு, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லிக்கொள்ளாமல், இது இன்றைய நாளிலே நீங்கள் வாசிக்க கேட்ட இரண்டாவது வாசகத்தை நீங்கள் வீட்டை போயிருந்து ஆழமாக ஒரு நாளும் வாசித்து பாருங்க. மனைவியை வலு குறைந்தவர் என்று கருதி அப்படி செய்யாதீங்க. ஆம்பளையில் நினைக்கிறது பொம்பளையில் என்று சொன்னால் அதுகளுக்கு என்ன கண்டு காதை பற்றி போட்டால் எல்லாம் சரிவரம் என்று சொல்லி, அன்றைக்கு ஒரு ஆள் வந்தார், குடும்பத்தில் பிரச்சனை சொன்னார், ஊரண்டாஃபாக கண்டு காதை பற்றி போடலாம், இங்கே போட்டால் நான் தான் சமைக்கணும் பார், பிள்ளைகளை நான் தான் பார்க்கணும், நல்ல இடத்துல அவனு மாட்டுப்பட்டுக்கிறீங்க, நல்ல நாடு நல்லா சொல்லித்தரும், ஒரு நாளைக்கு பிள்ளையை நீங்கள் வச்சுருக்கணும், அடுத்த நாள் பிள்ளை ஆள் வச்சுருப்பாள். அது திருமணத்தினுடைய முக்கியமான பண்பு. கணவன் பெரிது மனைவி பெரிது என்று சொல்லி இல்லை, கணவன் குடும்பத்திற்கு தலைவன். இயேசுவினுடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லுது, கணவன் குடும்பத்துக்கு தலைவன். கணவனுக்கு மனைவி பணிந்திருக்க வேண்டும், கடவுளுடைய வார்த்தை. ஆனால் இருவரும்
அன்பிலே சமத்துவமானவர்களாக இருக்கிறார்கள். ஒன்றும் குறைந்தவர்கள் அல்ல. இருவருக்கும் எல்லாவற்றிலும் சம பங்கும் சமத்துவம் இருக்கின்றது. நீங்கள் ஹோலிலேண்டுக்கு போனீர்களோ தெரியவில்லை, ஜெருசலேமுக்கு கிட்ட போனீர்கள் சொன்னால் அங்கே நான் ஒரு சின்ன மாதாவினுடைய வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன ஒரு 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 சொரூபம் என்னுடைய கவனத்தை ஈர்ந்தது. அது கிடக்குது, லெட் ஹர் ஸ்லீப். அது பக்கத்தில் பார்த்தா இயேசுநாதரை, சின்ன இயேசுநாதரை சூசியபர் மடியில் வச்சிருக்கிறார். பக்கத்தில் மாதா படுத்து நித்திர கொள்வார். அது கீழடி கிடக்கு, லெட் ஹர் ஸ்லீப், அவளை தூங்க விடுங்கள். ஆகவே திருமணம் என்று சொல்லுவது ஒருவர் மற்றவருடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு அன்பை பரிமாறி பகிர்ந்து வாழுவது. அது ஒரு துறவு வாழ்க்கை, இலகுவான வாழ்க்கை அல்ல. 50 வருடங்கள் திருமணத்திலே நிறைவு செய்த ஒரு தம்பதியினரை பார்த்து கேட்கிறார்கள், இன்றைக்கு இந்த 50 வருஷமும் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறீங்க, என்ன ரகசியம் உங்களுடைய திருமணத்தில்? உங்களுடைய திருமண வாழ்க்கையின் ரகசியம் என்ன? இன்றைக்கு கல்யாணம் முடிச்சு 5 வருஷத்துலேயே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிக்க அவங்க சொன்னாங்க, நாங்கள் எங்களோட வெட்டிங் டே அண்டு நாங்கள் ஒரு டிசிஷன் எடுப்போம். என்ன டிசிஷன்னு சொன்னால், எனக்கு கோபம் வரைக்க உனக்கு கோபம் வரக்கூடாது, உனக்கு கோபம் வரைக்க எனக்கு கோபம் வரக்கூடாது. இந்த சின்ன டிசிஷன் தான் 50 வருஷமும் நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு எங்களுக்கு வழிவகுத்தது. பிரியமானவர்களே, சத்தி ஜீவிகா, இன்றைய நாள் ஒரு மங்களகரமான நாள். ஆனால் இந்த நாளிலே நீங்கள் அந்த அன்பை அறிவறியிலிருந்து வாழ தொடங்குகிறீர்கள். நீங்கள் போக வேண்டிய தூரம் அது மிகவும் நெடியது, தூரமானது. இன்றிலிருந்து அந்த அன்பை நீங்கள் காத்து காத்து அதை வளர்க்கின்ற பொழுது திருமண வாழ்க்கை ஒரு நிறைவான சந்தோஷமான வாழ்க்கையாக அமைகின்றது. திருமணத்தினுடைய ஆழமான உண்மைகளை எப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்ளுவீங்கன்னு சொன்னால் 25 வருஷத்துக்கு பிறகுதான் புரிஞ்சு கொள்ளுவீங்க. 25 வருஷமும் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி 25 வருஷத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியும், அவளை விட்டு நான் இருக்க இயலாது, என்னை விட்டு அவள் இருக்க இயலாது. ஆகவே உங்களுடைய அன்பை இறைவன் ஆசீர்வதித்து பேணி காத்து உங்களுடைய மனம் விரும்புவது எல்லாவற்றையும் இறைவன் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். இப்பொழுது நாங்கள் இறைவன் விழுந்திருப்போம். அன்புமிக்க திருச்சிலை திருப்பணியாளர் முன்பாகவும் இங்கு கூடியிருக்கின்ற இறைமக்கள் முன்பாகவும் உங்கள் அன்பை ஆண்கள் முத்திரையில் காட்டுமாறு இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள். கிறிஸ்து உங்களுடைய அன்பை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே அவருடைய திருமணத்தினாலே அறிந்திருக்கிறார். இப்பொழுது திருமணம் என்கின்ற திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அவர்கள் மீது நீங்கள் ஒருவர் மற்றவர்கள் பிரமாணிக்கமாக இருந்தோம் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்றுக்க வேண்டும் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள நீங்கள் இருவரும் திருமண முழு சுதந்திரத்தோடு திருமணம் செய்து கொள்ள நன்றி வந்திருக்கிறீர்களா? நீங்கள் வரலாற்று வாழ்நாளெல்லாம் ஒருவரையொருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறார். திருவள்ளுவர் தற்போது குழந்தைகளை நீங்கள் அன்போடு ஏற்றி கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபை சட்டத்திற்கும் ஏற்றபடி நீங்கள் வளர்க்கிறீர்களா? நீங்கள் திருமணம் செய்து வருவதால் உங்கள் குழந்தைகளை செய்யப்படுகிறீர்கள். திருவள்ளுவரும் திருச்சபை முறையை சமர்ப்பிக்கிறீர்கள்.
திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் கொண்டு வந்திருக்கும் இந்த காணிக்கைகளை ஏற்க உம்மை வேண்டுகிறோம். உமது நன்மையால் நிறுவிய இந்த ஏற்பாட்டை உம்முடைய பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் எண்ணியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். ஆண்டவரை தீவினத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரலோமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்துவர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ற அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு ஆண்டுடைய அமைதி அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். இறைவானது வல்லமையினால் ஒன்றுமில்லாமையிலே அனைத்தையும் படைத்தீர். படைப்புகளின் உற்பத்தியை எல்லாம் ஒழுங்குபடுத்திய பின் ஒரு சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு பெண்ணை இணை பிரியா துணையாக ஏற்படுத்தினீர். இவ்வாறு அவர்கள் ஜீவிகாவிலே அன்பும் அமைதியும் அருளும் குடிகொண்டிருப்பனவாக திருநூலில் போற்றப்படும் புனித மகளிரை இவர் பின்பற்றுவாராக. இவரது கணவர் சத்தியராஜ் நிதியம் இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக. இவரை தமக்கு சமனான துணைவர் என்றும் அருள் வாழ்வில் தம்மோடு பங்காளி என்றும் ஏற்றுக்கொண்டு இவருக்கு தகுந்த மதிப்பளித்து கிறிஸ்துதம் திரு அவைக்கு அன்பு செய்வது போல அவரும் தன் மனைவியை என்றும் அன்பு செய்வாராக. எனவே ஆண்டவரே, உம்மை இப்போது வேண்டுகின்றோம். அடியார் இவர்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்து நம்பிக்கையிலும் கட்டளைகளிலும் நிலைத்திருந்து இவர்கள் மன வாழ்க்கையில் ஒன்றிணைந்து நன்னடத்தையில் சிறந்து விளங்குவார்களாக. நற்செய்தி படிப்பினை உறுதியடைந்து அனைவர் முன்னும் கிறிஸ்துவின் சிறந்த சாட்சியாக திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்களுக்கு மக்கட்பேறு அளித்தருளும். நற்பண்புகளில் சிறந்த பெற்றோராய் இவர்கள் வாழ்ந்து தங்களது பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்களாக. இவர்கள் தாங்கள் விரும்பும் முதுமை அடைந்து புனிதருக்குரிய வாழ்வுக்கும் முன்னரசுக்கும் வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, இந்த திருப்பலியின் ஆற்றலால் உமது பராமரிப்பின் ஏற்பாடுகளை உமது கனிவான அன்போடு நிறைவேற்றியறலும். இவ்வாறு புனித குடும்பமாக நீர் ஒன்றிணைத்த சத்யராஜ் ஜீவிகா இவர்கள் ஒரே அன்பானும் ஒரே கிண்ணத்தாலும் நிறைவடைந்திருக்கிறார்கள். அன்பினால் ஒரு மனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இவருடைய ஆசீர்வாதத்துக்கு மன்றாடுவோம். என்றும் உள்ள தந்தையாகிறவர், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடிகொள்ளவும் உங்கள் இல்லத்தில் அன்பு நிலைத்திருக்கவும் செய்தருள்வாராக. உங்கள் பிள்ளைகளினால் ஆசியும் நண்பர்களும் இருந்து ஆறுதலும் பெற்று அனைவருடன் உண்மையான அமைதியோடு வாழ்வீர்களாக. உலகிலே நீங்கள் இறை அன்புக்கு சாட்சியாய் திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இன்னலுற்றோரும் வறியோரும் இறைவனின் நித்திய வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றி உணர்வோடு வரவேற்பார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்து தருகின்ற அமைதியில் சென்று வாழுங்கள். நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். ஆயுள் காலம் யாவும் அன்பே நீயே போதும். இமைகள் நான்கும் போர்த்தீதமாய் நாம் தூங்கலாம். நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். என் பாதம் நீ, என் பாதம் நீ, நான் போகும் தூரம் நீ அறி. என் பாதம் நீ, என் பூமி நீ, என் ஆதி எல்லாம் நீ அறி. என் பாதம் நீ, என் பாதம் நீ, நான் போகும் தூரம் நீ அறி. என் பாதம் நீ, என் பூமி நீ, என் ஆதி எல்லாம் நீ அறி. கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். தாய்மொழி போலே நீ வாழ்வாய் என்னில். உன்னிகள் பிரிந்தாலும் வீழ்வேன் மண்ணில். மின்மினி பூவே உன் காதல் கண்ணில். புதிதாய் கண்டேனே என்னை உன்னில். மதமான கண்ட பின்னும் கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். நான் தீர்க்கவே வெந்நீரில் மீனாய் நீந்துவேன். உன் காதலை கடன் வாங்கியே என்னை நானே தாங்குவேன். நீயும் நானும் வந்து கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். என் பாதம் நீ, என் பாதம் நீ,
திரைகளில் கரையும் வெண்ணுரை கதைத்திடும் மொழிகளா விழிகளின் வளைவில் வானவில் நிறங்களில் காதலா நீன்றி மூடுமே எவனோ நீதானே என் காதலே என்னாலும் இதுதானா இவளோடு நடந்தேனா இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் நீதானா உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் நீதானா அழகழகாய் பேசிடும் நாம் மண்ணோடு வாழும் வரை உன்மேல் சட்டை வாசம் என் மூச்சோடு பேசும் பொய் பூசாத நேசங்களே தேசங்கள் தாண்டி என்னை ஈர்க்கிறாய் உன் கண்ணின் பார்வையில் குடை சாய்க்கிறாய் விரல் தீண்டும் போது பெண்ணே உயிர் காக்கிறாய் பார்க்கும் தேவ விழியாலே பேசும் ஆசை மொழியே வா என் கூட துணையே காதலே போகும் தூரம் வரையும் நான் உந்தன் காட்சிதானே
நானுவானா என் உயிரை உன் விழியில் கண் பார்க்குதே உன் அழகில் என் விழிகள் பூ பூக்குதே என் உயிரை உன் விழியில் கண் பார்க்குதே உன் அழகில் என் விழிகள் பூ பூக்குதே என் விரலும் உன் விரலை தான் கேட்குதே என் வழிகள் உன் வருகை தான் பார்க்குதே வெண்மேகம் என் மேகம் நீ நிறங்களாக்கினார் என் காதல் எல்லாமே நீ நிஜங்களாக்கினார் செல்லாமல் நின்றேனே நீ திசைகள் காட்டினார் சொல்லாமல் என் வாழ்வு நீ சுவையை கூட்டினார் என் உயிரை உன் விழியில் கண் பார்க்குதே உன் அழகில் என் விழிகள் பூ பூக்குதே காற்று வீச வீச இந்த பாதையில் உன்னுடன் நடக்க வேணும் என்ன பேச பேச வார்த்தை இல்லையே ஆனாலும் பேச தோணும் மழை துளியாகியே நானும் உந்தன் மார்பில் விழுந்தால் போதும் அன்பே மனம் மகிழ்ந்தாடும் முன்பே கோபங்கள் தாபங்கள் வாராமல் நான் பார்த்துக் கொள்வேன் ஓ காத்து வைப்பேனே உயிரில் கோர்த்து வைப்பேனே என் உயிரை உன் விழியில் கண் பார்க்குதே உன் அழகில் என் விழிகள் பூ பூக்குதே என் விரலும் உன் விரலை தான் கேட்குதே என் வழிகள் உன் வருகை தான் பார்க்குதே வெண்மேகம் என் மேகம் நீ நிறங்களாக்கினார் என் காதல் எல்லாமே நீ நிஜங்களாக்கினார்
பார்வைக்காரா பொறுத்திடுவீரா தொடர்ந்து பதற செய்வீரா சிக்க வைக்கும் செய்கையெல்லாம் நிறுத்திடுவீரா மனசு இயங்கல சீரா தாசா கிட்ட நெருங்குற லேசா நான் ஒருங்குற தூசா எட்ட போயிடுறா வெரசா வெரசா தாசா இது என்ன புதுசா வெக்கம் ஆச்சு சிறுசா கொஞ்சம் பார்த்து தொடு லேசா லேசா வேற கூக்காதே கூக்காதே கூக்க கேட்காதே அப்படி பார்க்காதே அப்படி மட்டும் பார்க்காதே எதுவும் சொல்லாதே சொல்லாதே சொல்லு சொல்லாதே சுழட்டி செல்லாதே சுழட்டி விட்டு செல்லாதே பத்த வைக்கும் பார்வைக்காரா பார்வைக்காரா பத்த வைக்கும் பார்வைக்காரா மரரரே சிக்க வைக்கும் செய்கையெல்லாம் நிறுத்திடுவீரா மனசு இயங்கல சீரா முழிச்சு பார்க்கும்போது உன் தோணுல கடக்கணும் நினைச்சு நெளிஞ்சதெல்லாம் தினம் தினம் நடக்கும் கிடைச்ச நேரம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கணும் அடைச்ச ஆசையெல்லாம் அடிக்கடி எழணும் சத்தமே இல்லாமைய மொத்தத்தையும் சரிச்சுட்ட சொப்பனத்தில் வெப்பத்தை தந்து சாச்சு போட்டுட்ட ராசா இது என்ன புதுசா வெக்கம் ஆச்சு சிறுசா கொஞ்சம் பார்த்து தொடு லேசா லேசா தாசா கிட்ட நெருங்குற லேசா
அது வந்துட்டப்பா. கண்ணால திட்டிடாதே ஏன்னா பே பழசெல்லாம் பறந்து போயாச்சே பே அந்த சிரிப்பை நிறுத்திடாதே ஏன்னா பே இனி அதுதான் மாய வேலை நாயாச்சே இனி நான் உன்னை என் கண்ண போல பார்த்துக்க போறேன் துணையா காத்த அந்த மழைய கூட சேர்த்துக்க போறேன் உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க போறேன் ஏம்பே நீதான் ஊருக்கெல்லாம் தெரிவிக்க போறேன் அன்பே என்பே நீதானே எந்த நண்பே நீதானே என்பே என்றாலே நீ எல்லாத்துக்கும் மேலே நீதானே என்பே என்பே நீதானே எந்த தெம்பே நீதானே முன்பே முன்பே வந்த என்பே நீதானே கண்ணால திட்டிடாதே ஏன்னா பழசெல்லாம் பறந்து போயாச்சே
போறேன். துணையா காத்த அந்த மழைய கூட சேர்த்துக்க போறேன். உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க போறேன். ஏன் நீதான் ஊருக்கெல்லாம் தெரிவிக்க போறேன். தருவேனே ஓ அக்கம் பக்கமா ஆளை இல்லாட்டி பக்கம் வரலாமே கண்ணி ஒரு வாட்டி. புதுசா காதல பழகி பாக்குற நல்ல நேரம் எதுக்கு இடைஞ்சலா மயில் கணக்குல தூரம். காதல் சின்னமே ஒன்ன பார்க்கணும்னு கேட்டதா இங்க கொண்டு வந்தேனே. அன்பே என்பே நீதானே எந்த நண்பே நீதானே. என்பே என்றாலே நீ எல்லாத்துக்கும் மேலே நீதானே. என்பே என்பே நீதானே எந்த தெம்பே நீதானே. முன்பே முன்பே வந்த என்பே நீதானே. கண்ணால திட்டிடாதே ஏன்னா பழசெல்லாம் பறந்து போயாச்சே. அந்த சிரிப்பை நிறுத்திடாதே.